உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள். இதெல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது இது. அவர் என்ன தவறு செய்தார் திமுக நீக்கிறதுக்கு? சரி, இவர் எப்படி அதிமுக தோன்றலன்னா இவங்கெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆயிருக்க முடியும்? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கலன்னா. ஆனா ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார்? 4-5 தடவை ஆயிட்டாரு. எப்படி ஆயிருப்பார்? திமுக இருந்து ஆயிருக்க முடியுமா? அங்க இருக்க கவுன்சிலரா கூட ஆக்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள இன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்படி இருக்கா, சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும்பா, என்னன்னு பாத்துக்கிறோம், எங்களுடைய ஆதரவு அதிமுக ரெட்டலை அப்படின்னு சொன்னா தாங்க உண்மையான அதிமுக ஏற்றுக்கொள்வான். அண்ணன் செஞ்சவங்க அண்ணங்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பாரியா கடைசி வரைக்கும் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி. ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில பேசுறீங்க, நீங்க ஊடகங்கள் கேட்கறீங்கன்னா இந்த ஓபிஎஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிய வச்சது அதிமுகங்க. தெரிய வச்சது நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது, தகுதியை வளர்த்தது, செங்கோட்டையனை வளர்த்தது அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் காலத்துல தான் நிதி அமைச்சரா இருந்தார் ஓபிஎஸ். துணை முதலமைச்சரா இருந்தாரு, ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு. இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா? என்ன சொல்றீங்க? நான் உள்ள கொதிப்ப சொல்றேங்க, உணர்வுகளை தானப்பா சொல்றீங்க. என்னப்பா என்ன உண்மையா என்னப்பா சொல்றீங்க? ஏப்பா இந்த கட்சி என்ன? இந்த கட்சினால இப்ப நான் செல்லூர் ராஜு யாரு? என்ன யாருக்கு தெரியும்? ஏன்னா என் ஊருக்கு இந்த என் மருமகன் இருக்காரு, என் மருமகனுக்கு ஒன்னா தெரியும். மருமகன் கல்யாணம் பண்ணது கூட நான் அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் மகன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்களா? பொதுவாக அந்த கட்சி தானே எனக்கும் அறிமுகப்படுத்துது. அதிமுக வேஷ்டி கட்டின வேஷ்டியோட நாங்க அந்த எங்களுடைய எங்க சவ ஊர்வலம் போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இப்படி போய் பேசினாங்கன்னா இந்த கட்சிக்கு சவக்குழி ஆக்கணும்ன்றாங்க. அப்படின்போது நாங்களாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? யார் தடுத்தாலும் சரி, என் தாயே தடுத்தாலும் ஆண்டவனே தடுத்தாலும் என்னுடைய இயக்கத்தை இழிவாக பேசுற யாராக இருந்தாலும் இந்த கட்சியில பதவி அனுபவித்து விட்டு பதவி சுகந்தம் கண்டு குடும்பத்தை வளர்த்து சொந்தங்களை வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற யாராக இருந்தாலும் சரிங்க, நான் அந்த நேரத்தில் சொல்றேன், வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும். கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் உணர்வுகளும் பிரதிபலிப்பாவே நான் சொல்றேன்.